டாக்டர் ப்ளஸ் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள். சில பேரை பார்த்தாலே நமக்கு பொறாமையாக இருக்கும். நல்லா சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, எப்போ பார்த்தாலும் கொழுப்பான உணவுகள், நமக்கு பிடித்த பிரியாணி வகை உணவுகள், இனிப்பை பார்த்தாலே அப்படியே போகிற மாதிரி போய் மொய்த்து அந்த இனிப்பை சாப்பிடுவாங்க. உடல் எடை அதிகரிப்பதற்கான எந்தெந்த உணவுகளை சாப்பிடக்கூடாதுன்னு மருத்துவர்கள் சொல்கிறோமோ அத்தனை உணவுகளையும் சாப்பிடுவாங்க. ஆனால் பார்த்தா ஒல்லியாக இருப்பாங்க. அதுக்கு நேர்மாறாக நாம் என்னென்னமோ வழிமுறைகளை பின்பற்றி பார்ப்போம். டயட் இருப்போம், கொழுப்பு உணவுகளை சாப்பிட மாட்டோம், ஸ்நாக்கிங் பண்ண மாட்டோம், என்னென்னமோ செய்து பார்ப்போம். உடல் எடை குறையாது. நம்ம எல்லார் மனதிலும் ஏற்படக்கூடிய கேள்வி, ஏன் சிலர் எல்லா விதமான தவறான உணவுகளை சாப்பிட்டாலும் ஒல்லியாக இருக்காங்க, ஏன் சிலர் நல்ல உணவுகளை சாப்பிட்டாலும் குண்டாக இருக்கிறார்கள்? இந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. நீங்கள் உங்களுடைய உணவை மாற்றினாலும் ஏன் உடல் எடை குறைவதில்லைங்கிற கவலையில் இருக்கீங்களா? நீங்கள் ஏன் என் தம்பி எல்லாத்தையும் சாப்பிட்றான், ஒல்லியாக இருக்கான், நான் மட்டும் தொப்பையோடு சுற்றிட்டு இருக்கேன்னு கவலையில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக தவறாமல் பாருங்கள். ஸோ 5 முக்கியமான காரணங்கள். ஒரு மனிதன் என்ன வகையான உணவுகளை சாப்பிட்டாலும் ஏன் அவர்களுடைய உடல் எடை கூடுவது கிடையாது. 5 ரீசன், 20 ரீசன் இருக்குது, ஆனால் நான் 5 ரீசன் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்பர் 1, பேசிக் மெட்டபாலிக் ரேட், உடலுடைய வளர்சிதை மாற்றம். பொதுவாக இன்றைக்கு உடல் எடை அப்படிங்கிறது என்ன? நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி சத்தாக மாறுது, சத்தான உணவு எப்படி உடம்புல சேர்க்கப்படுது, உடம்பில் சேர்க்கப்படுற உணவு எப்படி நம்முடைய தேவைக்காக தினசரி எரிக்கப்பட்டு செலவழிக்கப்படுகிறது, இந்த மொத்த ப்ராசஸில் உருவாகக்கூடிய கழிவுகள் எப்படி உடம்பை விட்டு வெளியே போகிறது, இதுதான் நம்முடைய ஃபிசியாலஜி, இயற்கை மாற்றம். இந்த மாற்றத்தில் ரொம்ப முக்கியமான இடம் இது. என்ன உணவு சாப்பிட்றோம், அதில் என்ன சத்துக்கள் இருக்குது, அந்த சத்துக்கள் எப்படி நம்ம உடம்புல சேருது. அப்போ இந்த மாற்றம், சத்துக்கள் உடலில் சேருவது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த 4 விஷயங்கள் இருக்கு இல்லையா, இந்த 4 விஷயங்களில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எது? இந்த சத்துக்கள் உடலில் சேருகின்றதும் சத்துக்கள் செலவாவதும். நிறைய பேருக்கு இன்றைக்கு நம்ம பார்த்தோம்னா, நாம் சாப்பிடுகின்ற உணவுகள் நம்முடைய தினசரி தேவைக்கு ஏற்றாற்போல உடலில் சத்துக்களாக மாற்றப்பட்டு சேர்க்கப்படுகிறது, நம்முடைய உடலுடைய செயல்பாடுக்கு ஏற்றாற்போல செலவழிக்கப்படுகிறது. இந்த வளர்சிதை மாற்றம், இந்த மெட்டபாலிக் ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியது சிலருக்கு இயற்கையாகவே கூடுதலாக இருக்கும். அப்போ இந்த இயற்கையாகவே கூடுதல் மெட்டபாலிக் ரேட்டில் இருக்கவங்க யாருமே என்ன வகையான உணவுகளை சாப்பிட்டாலும் குண்டாக முடியாது. இப்போ ஆயுர்வேதத்தில், தமிழ் மருத்துவத்தை நாங்கள் வாத உடம்புக்காரங்கன்னு சொல்லுவோம். இந்த வாத உடம்புக்காரங்களை யாராவது பார்த்தாங்கன்னா நீ வென பிடிச்சவன்டா அப்படிம்போம். ஏன்னா என்ன பண்ணாலுமே அவங்க குண்டாக மாட்டாங்க. காலை உணவாக பொங்கல் நெய் போட்டு சாப்பிடுவாங்க, மெதுவடை சாப்பிடுவாங்க. மதிய உணவாக ஆடு இறைச்சி, கோழி இறைச்சி, நண்டு, மீன் எல்லாத்தையும் சாப்பிடுவான். ராத்திரி உணவாக அதே போல் வச்சு வெளுத்து வாங்குவான். ஒரு ஆள் உணவு இல்லை, 3 ஆள் உணவை ஒரு ஆள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு கடுமையான உணவோடு இருப்பாங்க. ஆள் பார்த்தா ஒன்றா இருப்பான். என்ன காரணம்? அவங்களோட பேசிக் மெட்டபாலிக் ரேட் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் பித்த உடலமைப்பை கொண்டவர்கள், இவர்களுக்கு பேசிக் மெட்டபாலிக் ரேட் அப்ஸ் அண்ட் டவுனாக இருக்கும். எப்பெல்லாம் இவங்க மனசு நல்லா இருக்கோ அப்போ கொஞ்சம் கூடுதலாக இருக்கும், எப்பெல்லாம் இவங்க மனசு கொஞ்சம் கவலைக்குள்ளாகுதோ குறைவாக இருக்கும். எப்பெல்லாம் கோவப்படுறாங்களோ ஹை மெட்டபாலிக் ரேட்டில் இருப்பாங்க, எப்பெல்லாம் கோவம் இல்லையோ அப்போல்லாம் லோ மெட்டபாலிக் ரேட்டில் இருப்பாங்க. விதவிதமான மெட்டபாலிக் ரேட்டில் இருக்கக்கூடிய உடலமைப்பை கொண்டவர்கள் பித்த உடலமைப்பை கொண்டவர்கள். அதனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு குண்டாக இருப்பாங்க, திடீர்னு ஒல்லியாக இருப்பாங்க, மாறி மாறி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது பித்த உடலமைப்பை கொண்டவர்கள். இந்த கப உடலமைப்பை கொண்டவர்கள் எப்பொழுதுமே ஸ்லோ மெட்டபாலிக் ரேட். இன்றைக்கி என்ன செஞ்சாலும் எடை குறையல, நான் ஜிம் போகிறேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், டயட் பண்ணுறேன், உடல் எடை குறைப்புக்கு இன்றைக்கு சொல்லக்கூடிய எல்லா விதமான வழிமுறைகளையும் நான் பின்பற்றி கொண்டிருக்கிறேன் சொல்லக்கூடியவங்க யார் இருந்தாலும், எடை குறையவில்லைன்னு கவலையில் இருக்கவங்க யார் இருந்தாலும் இவங்கெல்லாம் கப உடலமைப்பை சார்ந்தவர்களாக இருக்காங்க, கப உடலமைப்பை சேர்ந்த செரிமான மண்டலத்தோடு இருக்காங்கன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த மெட்டபாலிக் ரேட்டு தான் இன்றைக்கு உங்களுடைய எடையை நிர்ணயிக்கக்கூடிய காரணி. அதனால தான் உடல் எடை குறைப்பு சார்ந்த முயற்சிகளில் இயற்கை மருத்துவத்துக்கு வரும்போது கொழுப்பை கரைக்கிறதுக்கு நம்ம மருந்து கொடுக்க மாட்டோம், மெட்டபாலிக் ரேட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மருந்து கொடுப்போம். உங்களுடைய வளர்சிதை மாற்றம் இயற்கையாகவே உடலில் அதிகமாவதற்கான உங்களுக்கான மருந்துகள் கொடுக்கப்படும் போது
சிகிச்சைகள் கொடுக்கப்படும் போது உங்களோட எடை குறைப்பு முயற்சி சீராக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ யாருக்கெல்லாம் ஹை மெட்டபாலிக் ரேட், வாத உடம்புக்காரங்க பித்த உடம்புக்காரங்க, இவங்க 2 பேருக்கும் ஹை மெட்டபாலிக் ரேட் இருக்கும்போது உடல் எடை எப்பொழுதுமே சீராக இருக்கும், குறைவாக இருக்கும். எந்த உணவு வகை சார்ந்து இருந்தாலும் கூட கப உடம்புக்காரங்களோட மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்துவதன் மூலமாக அவர்களுடைய உடல் எடை குறைவு சாத்தியமான விஷயமாக மாற்ற முடியும். ஸோ மெட்டபாலிக் ரேட் அப்படிங்கிறது தான் நம்பர் 1 காரணம் ஏன் ஒரு மனிதன் எடை குறைவாக இருக்கிறான், என்ன சாப்பிட்டாலும் எடை குறைவாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு. 2வது, பொதுவாக நம்ம உணவு சாப்பிடும்போது நமக்கு லெப்டின் சொல்லக்கூடிய ஒரு என்சைம் சுரக்கும். இந்த லெப்டினோட வேலை என்னென்னா திருப்தி. நிறைய விஷயங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் போதுங்கிற எண்ணம் வரவே வராது இல்லையா? ஆனால் போதும் போதும் நமக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நம்மை மீறி எப்போ வரும்னா நம்ம தட்டில் யாராவது சாப்பாடு போடும்போது தான். எனக்கு போதும், என் வயிறு நிரம்பிடுச்சுன்னு சொல்லக்கூடிய போதும் போதும் நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த போதுங்கிற மன உணர்வை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய லெப்டின்னு சொல்லக்கூடிய மூலக்கூறு இன்றைக்கு யாருடைய உடம்புல கூடுதலாக சுரக்கிறதோ அல்லது சரியாக சுரக்கிறதோ அவங்க உணவு போதுங்கிற நிலை வந்த உடனேயே அவங்க தட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருந்தால் கூட சாப்பிட மாட்டாங்க, வச்சிருவாங்க. நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம், விருந்துகள்லாம் போகும்போது சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிடுவாங்க, ஒரு வடை சாப்பிடுவாங்க, ஒரு காஃபி குடிப்பாங்க, அதுக்கு மேலே எதுவுமே டச் பண்ண மாட்டாங்க. இப்போ என்னுடைய காலை உணவு பெரும்பாலும் நான் கேம்ப் வரக்கூடிய நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 இட்லி, ஒரு வடை, ஒரு காஃபி தான். இதுக்கு மேலே நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். என்ன விருந்துக்கு போனாலும், எவ்வளவு பெரிய விருந்துக்கு போனாலும், எந்த நாடுக்கு போனாலும் இந்த 2 இட்லி, ஒரு வடை, ஒரு காஃபி. ஒருவேளை நான் போகக்கூடிய இடங்களில் இட்லியோ வடையோ காஃபியோ கிடைக்கலனா பட்டினி தான் கிடப்பனே தவிர நான் வேறு உணவை நாடி போக மாட்டேன். இது என்னுடைய பழக்கம். இதை 30 வருஷமாக நான் இப்படி தான் வச்சுருக்கேன். சாப்பிடக்கூடாத நாட்கள், சாப்பிட முடியாத நாட்கள் அப்படிங்கிறதுலாம் வேற, உபவாசம் இருக்கக்கூடிய நாட்கள்லாம் வேலை. சாப்பிடக்கூடிய நாட்களில் 2 இட்லி, ஒரு வடை, ஒரு காஃபி தான் என்னுடைய காலை உணவு. என்னோட டிரைவரோ அல்லது எனக்கு கூட இருக்கக்கூடிய டாக்டர்ஸோ யார் இருந்தாலுமே சாப்பிட்றேன்னு சொன்னால் இதை கரெக்டாக என்னோட டைமுக்கு கொண்டு வந்து எனக்கு கொடுத்துருவாங்க. என்ன மெனு இருக்குது, என்ன சாப்பாடு இருக்குன்னா யாருமே கேட்டது கிடையாது. காரணம் இந்த பழக்கம். இப்போ இந்த லெப்டின் சொல்லக்கூடிய மூலக்கூறுகள் எனக்கு அதிகமாக சுரக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால உணவு விதவிதமாக வேணும், நிறைய வேணும், ஸ்நாக்ஸ் சாப்பிடணுங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. ரொம்ப சிம்பிளிஃபைடு டயட்டில் நான் இருக்கேன். அதனால் என்னுடைய உடல் எடை 30 வருடங்களாகவே என்னோட உடல் எடை சமமாக நான் வைத்து கொண்டிருப்பதற்கான காரணம் அதுதான். அப்போ யாரெல்லாம் ஒல்லியாக இருக்காங்களோ அவங்க உடம்புல லெப்டின் சொல்லக்கூடிய மூலக்கூறு அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப வேகமாக உங்களுக்கு அந்த எடை கூடுதல் நடக்கவே நடக்காது. என்ன சாப்பிட்டாலும் சரி, 3 வேளை 5 வேளை வெறும் பிரியாணியை சாப்பிட்டால் கூட உங்களுடைய உடல் எடை அதிகமாகாமல் இருப்பதற்கான காரணம் மனதில் இருக்கக்கூடிய லெப்டின் திருப்தி. இந்த திருப்தியை உண்டாக்கக்கூடிய லெப்டின் சொல்லக்கூடிய மூலக்கூறு தான். 3வது, நம்ம உடம்புல 2 வகையான தசைகள் உண்டு. ஒன்று பழுப்பு நிறமாக, அதாவது டார்க் ப்ரௌனில் இருக்கக்கூடிய மஸ்குல் ஃபேட்டும், அதே போல் கீழே இருக்கக்கூடிய வெண்மை நிறமான மசில் ஃபேட்டும் இருக்கும். இந்த டார்க்காக இருக்கக்கூடிய மசில் ஃபேட் இருக்கு இல்லையா, இது ரொம்ப வேகமாக கொழுப்பை எரிக்கக்கூடிய திறன் உள்ளது. கீழே இருக்கக்கூடிய வெண்மை நிறமான மசில் ஃபேட் இருக்கு இல்லையா, இது மெதுவாகத்தான் எரிகிறது. இப்போ யாருக்கெல்லாம் ப்ரௌன் கலர் மசில் ஃபேட் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக கொழுப்பை சேர்க்கக்கூடிய திறன் இருக்காது. யாருக்கெல்லாம் ஒயிட் ஃபேட் மசில் ஃபேட் அதிகமாக இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக கொழுப்பு உடலில் சேரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த மசில் ஃபேட் ப்ரௌன் ஒயிட் எதை நம்ம பிரித்தாலும் இந்த ப்ரௌன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கவங்களால எடை போடவே முடியாது. இந்த ஒயிட் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கவங்கள எடை குறைப்புங்கிறது சாத்தியமற்ற விஷயமா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் யாராவது 4 பேர் இருக்கோம், ஒருத்தர் மட்டும் ஒல்லி கொச்சானா இருக்கானா, அதுக்கு காரணம் என்னென்னா இந்த ப்ரௌன் மசில் ஃபேட் அவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். 4வது, எப்பொழுதுமே ஒல்லியாக இருப்பவர்களுடைய தசை அமைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு கொழுப்பு குறைவாக இருக்கும். மசில் மெட்டபாலிக்காக வேலை செஞ்சு கொழுப்பை குறைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனால் கொழுப்பை குறைப்பதற்கு நாம் எடுக்கக்கூடிய இயக்கங்களால் கொழுப்பு குறைவது அப்படிங்கிறது கடினமான விஷயம். அதனால் உடல் எடை குறைவாக இருப்பவங்களுக்கு எப்பவுமே தசைகள் தான் கூடுதலாக இருக்கும், தசை சார்ந்த கொழுப்பு குறைவாக இருக்கும். அதனால் அவர்களால் எடை போடுவது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. அதே போல் ஒரு 3 மன குணங்கள் இருக்கவங்களால எடை போட முடியாது. ஒன்று, உணர்வை நன்றாக மென்று ரசித்து ருசித்து சாப்பிடுபவர்கள்.
2, போதும் என்ற மனப்பான்மையோடு உணவு சாப்பிடுபவர்கள். 3வது, எப்போவுமே ஸ்நாக்கிங் பண்ணக்கூடிய ஹேபிட் இல்லாமல் இருக்கவங்க. இந்த 3 குணங்களோட ஒரு மனிதன் இருக்கானா, இது இயற்கையாக வளர்த்து கொண்டாலும் சரி, செயற்கையாக வளர்த்து கொண்டாலும் சரி, இந்த குண அமைப்போடு நீங்கள் உணவை சாப்பிட்றீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் அவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கிறதை நிச்சயமாக நீங்கள் பார்க்க முடியும். உங்களுடைய உடல் எடை என்ன செய்தாலும் கூடாமல் இருக்கணும்னா இந்த 3 குவாலிட்டி நமக்கு தேவை. இது இல்லாமல் இன்றைக்கு தண்ணீர் அதிகமாக குடிப்பது, ஓய்வுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, நடைபயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பது, இது எல்லாமே உங்களுக்கு உடல் எடையை குறைவாக வைத்துக்கொள்ள, உடல் எடை குறைவாக இருப்பதற்கான காரணங்களாக நம்ம சொல்லலாம். இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு குழந்தைகளை நீங்கள் பார்க்கலாம். ADHDன்னு சொல்லுவோம். இந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சாப்பிடுவான். 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஏதாவது கொடுத்துட்டே இருக்கணும், இல்லைனா ஹைப்பர் ஆக்டிவாகி கத்த ஆரம்பிப்பான். கீரை சாப்பிடுவான், காய்கறிகளை சாப்பிடுவான், இனிப்பை சாப்பிடுவான், மட்டன் சாப்பிடுவான், சிக்கன் சாப்பிடுவான். நீங்கள் கண்ணில் ஏதாவது ஒரு உணவுப் பொருள்னு காட்டிட்டிங்கன்னா போதும், கிடுகிடுன்னு போய் எடுத்து சாப்பிடுவான். சுவை கூட அவங்களுக்கு பெருசாக தெரியாது. அவன் சாப்பிட்ற கேலரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 கேலரி 1500 கேலரி சாப்பிடுவான். நம்ம யோசிப்போம், 1000 கேலரி 1500 கேலரி ஒரு 10 வயசு பையன் சாப்பிட்டா அவனோட உடல் எடை எப்படி இருக்கும்? குறைஞ்சது 80-100 கிலோ இருக்கணும்ல. அவன் பார்த்தீங்கன்னா 40 கிலோ 45 கிலோவில் இருப்பான். என்ன காரணம் தெரியுமா? அவங்க ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாங்க. காலையிலேருந்து ராத்திரி வரலாம் அவனை விட்டிங்கன்னா ஒரே இடத்துக்கு திரும்பி போவான். கீழேருந்து மேலே போவான், மேலேருந்து கீழே வருவான், கீழேருந்து மேலே போவான், மேலேருந்து கீழே வருவான். திரும்ப 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 அதே சர்க்கிள்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சிலருடைய குணாதிசயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க தேனீ போல வேலை செய்து கொண்டு இருப்பார்கள். அவங்க எங்கேயுமே உட்காந்து நீங்கள் பார்க்க முடியாது. வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள்லாம் நீங்கள் சில அம்மாக்களை பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா குண்டாக இருப்பார், பையன் குண்டாக இருப்பான், பொண்ணு குண்டாக இருப்பா, எல்லாருமே குண்டாக இருப்பாங்க, அம்மா மட்டும் ஒல்லியாக இருப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா? அவங்க நல்லா சாப்பிட்டாலும் கூட அந்த ரன்னிங்லேயே இருப்பாங்க. நமக்கே தெரியாமல் சில நேரங்களில் நம்ம ரன்னிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கோம். அப்படின்னும் போது நம்முடைய உடல் எடை அதிகமாகாது, குறைந்து கொண்டே இருக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன் ஒருத்தர் குண்டாக இருக்கும், ஏன் ஒருத்தர் கொல்லியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இவ்வளோ விஷயம் இருக்குது. சரிங்க சார், நீங்கள் சொல்கிற மாதிரி மெட்டபாலிக் ரேட்டில் இருக்கட்டும், லெப்டின் இருக்கட்டும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கட்டும், மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். ஏன் எடை அதிகமாக இருக்குது சார், ஏன் எடையை குறைக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும்? 5 ஈஸி ஸ்டெப்ஸ் நான் சொல்லித்தரேன் உங்களுடைய எடையை குறைப்பதற்கு. வெரி வெரி சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ். மருந்தே இல்லாத 5 வழிகள். இந்த 5 வழிகளை கரெக்டாக சாமிக்கு விரதம் இருக்க மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 30 நாளில் உங்களுடைய எடை குறைந்தது 5 கிலோவாவது குறையிறத பார்க்கலாம். 5 ஸ்டெப்ஸு, 30 நாள், 5 கிலோ எடை குறைப்பு. எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு முதல்ல நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்ம அதிகப்படுத்தணும். பொதுவாக ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா உங்களை ஜிம்முக்கு போங்க, இல்லை வேறு ஏதாவது கடினமான யோகா பண்ணுங்கள், எதுவுமே நான் சொல்லலை. நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், கையில் ஒரு எலக்ட்ரானிக் வாட்சை வாங்கி மாட்டுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏஐ வாட்செல்லாம் ஏகப்பட்டது இருக்கு, ஒன்று வாங்கி மாட்டுங்க. காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே நீங்கள் தூங்கிறதுக்குள்ளே 5000 ஸ்டெப்ஸ் நடங்க. வேறு எதுவுமே நீங்கள் பண்ண வேண்டாம். காலையிலேருந்து ராத்திரிக்குள்ளே ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வாக்கிங் உங்களால் போக முடியும்னா உங்களோட எடை சீராக குறைந்து கொண்டே வருவதை பார்க்க முடியும். நான் வாக்கிங் உங்களை போக சொல்லலை, காலையிலேருந்து நைட்டு வரல உங்களோட ஆக்டிவிட்டியை 5000 ஸ்டெப்ஸ் கிளாக் பண்ண சொல்கிறேன். இப்போ பக்கத்தில் இருக்க மார்க்கெட் போகிறீங்க, 2 வீலர் எடுக்காதீங்க, ஜஸ்ட் வாக் பண்ணுங்கள். மாடிக்கு 4 முறை போய் வரீங்க, அதையும் கிளாக் பண்ணுங்கள். இல்லை பக்கத்தில் இருக்க கோவில் போகிறீங்க, ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி, உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியில் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி தினசரி உங்களுடைய நடையை 5000 அடி வைத்துக்கொள்ள முடியுமான்னு பாருங்கள். இந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள், உங்களோட எடை, உங்களோட பேசிக் மெட்டபாலிக் ரேட் அதிகமாகும். அதனால் உங்களுடைய எடை வேகமாக குறையிறத நம்ம பார்க்க முடியும். 2வது, ஹைட்ரேட், தண்ணிக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நான் இந்த ஜப்பானோட வாட்டர் தெரப்பியை பற்றி நிறைய முறை உங்கள் எல்லார்கிட்டையும் சொல்கிறேன். உடல் எடை குறைப்புக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா தவறாமல் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் ஹாட் வாட்டர் தெரப்பி தான். இந்த ஹாட் வாட்டர் தெரப்பி உபயோகப்படுத்தி திருமணத்துக்கு முன்பு எடையை குறைத்த ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறத நான் பார்க்குறேன். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு அம்மா பொண்ணை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. பொண்ணோட எடை 117 கிலோ. 6 மாதத்தில் கல்யாணம், எடையை குறைக்கணும். அவங்க ஆல்ரெடி இன்றைக்கு ஸ்லிம்மிங்கில் பெரிய அளவில் மார்க்கெட்டிங் செய்து கொண்டு இருக்கக்கூடிய எவ்வளோ நிறுவனங்களுக்கு போய் லட்சக்கணக்கில் செலவு செய்தாகிவிட்டது, எடை குறையில. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரே ப்ரெஷர். 6 மந்த்ஸ் தான் இருக்குது டைம்.
அவங்க பேரியாட்ரிக் சர்ஜரிலாம் போகலாமா அப்படிங்கிற அளவுக்கு யோசனை. ஆனால் கல்யாணங்கிறதுனால எதுவும் பண்ண முடியல. கவலையோடு வந்து ஒரே அழுக 2 பேருமே. அப்போ நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஹாட் வாட்டர் தெரப்பி 1 மாதம் ஃபாலோ பண்ணுங்கள். சென்னையில் வந்து என்னை பார்த்தாங்க, கோயம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க. நான் கோயம்புத்தூர் வரும்போது உங்களை பார்க்குறேம்மா, நீங்கள் முதல்ல வந்து இந்த வெந்நீர் தெரப்பியை பண்ணுங்கள். காலை எழுந்தவுடன் 300 மில்லி சுடுதண்ணி, அடுத்து அலாரம் வச்சு எவ்ரி 300 ml வெந்நீர், நோ ஸ்நாக்ஸ், எந்த விதமான தின்பண்டங்களும் கிடையாது. காலை உணவு, மதிய உணவு, ராத்திரி உணவு என்ன இருக்கணும் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டு கையில் கொடுத்தமிச்சேன். 100+ kgயில் இருந்தாங்க. கரெக்டாக 4 வாரம் கழித்து நான் கோயம்புத்தூர் வரும்போது என்னை கோயம்புத்தூரில் வந்து மீட் பண்ணாங்க. 9 கிலோ எடை குறைந்திருந்தாங்க. பாருங்கள், எந்த விதமான எக்ஸ்ட்ரா முயற்சியும் கிடையாது. வெறும் ஹாட் வாட்டர் தெரப்பி வித் ப்ராப்பர் டயட். காலை உணவு, மதிய உணவு, இரவு உணவு தான், நடுவில் எதுவுமே சாப்பிடக்கூடாது. எக்ஸலண்ட்டாக எடை குறைஞ்சாங்க அந்த குழந்தை. 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் வாட்டர் தெரப்பியை அந்த குழந்தைக்கு கிட்டத்தட்ட 20 கிலோ எடை குறைய உதவி செஞ்சது. இது கூட இந்த 5000 ஸ்டெப்பு வாக்கிங்கும் கூட சேர்த்து தான். வெறும் ஹாட் வாட்டர் தெரப்பி மட்டும் இல்லை, ஃபுட்டில் டிசிப்ளின், யோகா, பிராணாயாமம் எல்லாமே சொல்லி கொடுத்தோம். ஆனால் அந்த மிராக்கிள் நடப்பதற்கு, மிகப்பெரிய அளவில் மேஜிக் நடப்பதற்கு காரணமாக இருந்தது ஹாட் வாட்டர் தெரப்பி தான். நம்மள நிறைய பேர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய சேலஞ்ச், ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? எதையும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ண மாட்டோம். இந்த ஹாட் வாட்டர் தெரப்பியை கூட 10 நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு யூஸ் இல்லை, 1 மாதம் நான் சாப்பிட்டேன் எனக்கு பயன் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேரை நான் பார்க்குறேன். 3 மாத காலங்கள் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது உங்களுக்கு பலன் கைமேல் கிடைக்கிறத பார்க்க முடியும். ஏன்னா நம்மில் நிறைய பேர் விசரல் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பு தசை போலவே இறுகி கொழுப்பாக மாறிப்போய் இருப்பதை பார்க்க முடியும். இந்த மாறிப்போய் இருக்கக்கூடிய, உறுதியாக இருக்கக்கூடிய விசரல் ஃபேட்டை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா அதற்கு நிச்சயமாக இந்த ஹாட் வாட்டர் தெரப்பி பெரிய உபயோகரமான, ஒரு நயா பைசா கூட செலவில்லாத சிறப்பு சிகிச்சை தான். எப்படி நீங்கள் 5000 அடி ஒரு நாளைக்கு நடப்பதை பழக்கமாக வைத்துக்கொள்ள வேண்டுமோ, வாக்கிங்காக நான் சொல்லலை, உங்களோட ஆக்டிவிட்டியில் 5000 ஸ்டெப்பு சேர்க்க சொல்கிறேன். அது மாதிரி ஹாட் வாட்டர் தெரப்பி காலை வெறும் வயிற்றில் 300 மில்லி, அடுத்த 3 மணி நேரத்திற்கு ஒவ்வொரு முறையும் 300 மில்லி வெந்நீர் குடிக்கணும். வெந்நீர்னா காஃபி மாதிரி குடிக்கிற சூடில் இருக்கக்கூடிய அந்த வெந்நீரை சிப் பை சிப் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். 3வது, காலை உணவை மாற்றுங்க. சிலர்லாம் சொல்லுவாங்க நான் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிட்றது இல்லைன்னு. இல்லைங்க, காலை உணவை மட்டும் மாற்றுங்க. என்ன பண்ணணும்? காலை உணவாக 1 மூடி துருவிய தேங்காய், அது கூட வேக வைத்த பச்சை பயிறு, வேக வைத்த கொள்ளு அல்லது வேக வைத்த ஏதேனும் ஒரு பயிறு வகை, அது கூட ஏதேனும் பழம். நீங்கள் சர்க்கரை நோயாளியாக இருந்தால் பழங்களை தவிர்த்துருங்க. சர்க்கரை நோய் இல்லாதவர்களாக இருந்தாலும் சீசனில் நமக்கு கிடைக்கக்கூடிய எந்த பழமாக இருந்தாலும் பரவாயில்லை. மாம்பழம், வாழைப்பழம், பலாப்பழம், சீதாப்பழம், சப்போட்டா பழம், ஆரஞ்சு பழம், எது இருந்தாலுமே பரவாயில்லைங்க. 1/2 மூடி தேங்காவை நல்லா நூல் நூலாக திருவி எடுங்க. அது கூட வேக வைத்த அந்த பயறு வகைகளையும் பழங்களையும் 1-2 உலர்ந்த பழங்களையும் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு 20 நிமிடம் அமர்ந்து உட்கார்ந்து இதை ஒவ்வொரு வாயாக எடுத்து மென்று மென்று சாப்பிட முடியுமான்னு பாருங்க. இன்னைக்கு பிரசவ காலத்திற்கு பிறகு தொப்பையோடு போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்ணாக நீங்க இருக்கீங்கன்னா, சார் திருமணம் வரப்போது, பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனால் தொப்பை பெருசாக இருக்குன்னு கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு இளைஞனாக நீங்கள் இருக்கீங்கன்னா, இந்த தேங்காய் துருவல், வாழைப்பழம் அல்லது ஏதேனும் சீசனல் ஃப்ரூட், வேக வைத்த பயிர் வகையாக இருக்கக்கூடிய பயிர் வகை, இந்த 3 விஷயத்தை உங்களுடைய காலை உணவாக மாற்றுங்க. மதிய உணவு, இரவு உணவு உங்களுக்கு என்ன ஃபேவரட்டோ சாப்பிடுங்க. அப்போ இதில் கிடைக்கக்கூடிய பலன் இல்லை, இது மிகப்பெரிய அளவில் உடல் எடை குறைக்கக்கூடிய, மிகச் சுலபமான, எனக்கு தெரிந்து மிக மிக பலன் கொடுக்கக்கூடிய ஒரு இயற்கை உணவு முறைகளில் ஒன்று. ரா வீகன் டயட்னு சொல்லுவோம். அதாவது மாமிசம் சேர்க்கப்படாத, இன்றைக்கு விலங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்புகள் சேர்க்கப்படாத ஒரு இயற்கை கொழுப்பு, நார்ச்சத்து, புரதம் சார்ந்த கலவை இது. இதை சாப்பிடும்போது என்னாகும்? வயிற்றில் இருக்கக்கூடிய விசரல் ஃபேட்டை குறைய ஆரம்பிக்கும். யாரெல்லாம் பானை போன்ற வயிறோடு போராடி கொண்டிருக்கிறீர்களோ நீங்கள் அனைவருமே செய்ய வேண்டியது இந்த விசரல் ஃபேட்டை குறைக்கிறதுக்கான முயற்சி. அதற்கான முயற்சியில் நல்ல முயற்சி, 1/2 மூடி தேங்காய் துருவியது, வேக வைத்த பயறு வகை ஒரு 50 கிராம், பழ வகை, சர்க்கரை நோய் உள்ளவர்கள் பழங்கள் சாப்பிட வேண்டாம், மற்றவர்கள் பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அது கூட ஏதேனும் ஒரு உலர்ந்த பழம், முந்திரியோ திராட்சையோ பிஸ்தாவோ ஏதேனும் ஒன்றை சாப்பிடுங்க.
இதை கரெக்டாக பண்ணுங்கள். 1 மந்தில் உங்களோட வயிறு 2-3 இன்ச்சாவது குறையுதா இல்லையான்னு பாருங்கள். குறைந்தது 3 to 4 கிலோ எடை ஒரு மாதத்திலேயே குறைந்து போவதை பார்க்க முடியும். 4வது, இது எல்லாத்துக்கும் மேலே இன்றைக்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய மிக பெரிய அருமருந்து, விலையில்லா மருந்து எது தெரியுமா? இன்றைக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணீர் குடிக்கக்கூடியது. இன்றைக்கு உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, என்னோட ஃபேவரட், நான் திரும்ப திரும்ப சொல்லுவது சிம்பிள் ஆப்பிள் டயட். ஒரு ஆப்பிள் எடுத்துங்க, அது நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்குங்க. ஒவ்வொரு துண்டையும் வாயில் இட்டு குறைந்தது 5 முறை மென்று உமிழ்நீரோடு கலந்து இதை முழுங்குங்க. இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுடைய உணவு எது வேணாலும் சாப்பிடுங்க. 3 வேளை அசைவம் கலந்த பிரியாணி உணவை கூட சாப்பிடுங்க. ஆனால் முதல்ல இந்த ஆப்பிளை சாப்பிட்டுட்டு நீங்கள் செய்யணும். காலை உணவாக 15 நிமிடம் ஒரு ஆப்பிளை 32 துண்டுகளாக வெட்டி ஒவ்வொரு துண்டாக எடுத்து வாயில் இட்டு மென்று 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 அதை சாப்பிடணும். அதுக்கப்புறம் உங்களோட இட்லி, தோசை, இடியாப்பம், பூரி, பொங்கல் என்ன சாப்பிட்றீங்களோ சாப்பிடுங்க. மதியம் அதே போல் ஒரு ஆப்பிளை நறுக்கி சாப்பிட்டு உங்களுடைய உணவு, இரவும் அதே போல் செய்யணும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் செய்யும்போது, அதாவது உங்களுடைய ஆப்பிள் டயட்டும் அது கூட தேவையான அளவுக்கு சாப்பிடுவதற்கு முன்பு தண்ணீர் அல்லது திரவ உணவு சாப்பிடுகின்ற பழக்கமோ உங்களுக்கு மிகப்பெரிய அளவு உங்கள் வயிற்றுக்குள் சென்று பெக்டின் சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தை உற்பத்தி செய்யும். இந்த பெக்டின்னு சொல்லக்கூடிய அமிலத்துடைய பெரிய ஒரு வரப்பிரசாதம் கொழுப்பான உணவுகளை, அதீத சர்க்கரை இருக்கக்கூடிய உணவுகளை, சத்துக்களை உடல்ல சேர விடாமல் தடுத்து உடலை விட்டு வெளியேற்றும். அப்ப நாக்குடைய திருப்திக்காக நீங்க சாப்பிடுகின்ற காரமான கொழுப்பான அசைவ உணவுகள் கூட வயிற்றுக்குள் செல்லும் போது உங்களுக்கு சுலபமாக ஜீரணம் அடையும் போது அது சேர்க்கக்கூடிய கொழுப்புகளை தடுத்து வெளியேற்றக்கூடிய சக்தி இந்த உணவு முறைக்கு உண்டு. அதே போல அதீத பசியோடு சாப்பிடும்போது நம்ம கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சு எடை போட்டுருவோம். அப்ப பசிக்கின்ற நேரம் வரும்போது அல்லது பசிக்கின்ற நேரம் வருகின்ற ஒரு 30 நிமிடத்திற்கு முன்பு ஒரு 300 மில்லி வெந்நீரை குடிச்சிட்டாலே போதும். உள்ள இருக்கக்கூடிய அமிலங்கள் நீர்த்து போக ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு பசித்தன்மை குறைய ஆரம்பிக்கும். எல்லாமே என்னால் சாப்பிடணும், எனக்கு சாப்பாடை கண்ட்ரோல் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண முடியலங்கிறவங்க இந்த சிம்பிள் ஆப்பிள் டயட் ப்ளஸ் ஹாட் வாட்டர் தெரப்பியை நீங்கள் எடுக்கும்போது உங்களோட எடை குறையிறதை நம்ம பார்க்கலாம். குண்டாக இருப்பவர் கூட திடீரென்று காற்றில் நிரம்பிய ஒரு டயர்ல இருந்து காற்றை இறக்கி விட்டால் எப்படி அது பலமிழந்து நஞ்சு போகிறதோ, அதே போல குண்டாக இருப்பவர்கள் கூட கிடுகிடுவென்று ஒல்லியாகி பார்ப்பதற்கே அழகாக பொலிவாக மாறிவிடுவதை பார்க்கலாம். 5வது, என்னோட ஃபேவரட்டு டீடாக்ஸ் தாங்க. இன்னைக்கு டீடாக்ஸை கொண்டு உலகத்தில் எவ்வளோ மாய மந்திரங்களை செய்ய முடியும் தெரியுமா? ஒரு ப்ராப்பர் டீடாக்ஸ் உங்களால் எடுத்துக்க முடியுமா? உங்களோட எடை வேகமாக குறைந்து விடுவதை பார்க்க முடியுங்க. ஒரு வாரத்தில் 14 கிலோ, 3 மாதத்தில் 40 கிலோ, 6 மாத காலங்களில் 51 கிலோன்னு சொல்லி ஒரு தொடர் டீடாக்ஸ் சிகிச்சையிலிருந்து எடை குறைந்தவர்கள்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு அதிசயமாக இருக்கிறது. நம்மெல்லாம் 80 கிலோ இருக்கேன், நான் 100 கிலோ இருக்கேன் சார், ஆனால் என்னோட ஒரிஜினல் எடை இன்னைக்கு 60 தான் இருக்கணும், 40 கிலோ எடையோட போராடன்னு கவலைப்படுறோம்ல. 170 கிலோ 190 கிலோவில் வரக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? சாதாரண உடலமைப்பை கொண்டவர்கள் தான், ஆனால் எடையை பார்த்தா பூதாகாரமாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு கணினி, ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஜெனரல் மேனேஜர் அம்மா என்னை பார்க்க வந்தாங்க. அவங்களோட எடை 154 kgs. ஃபேமிலி ஸ்ட்ரெஸ்ஸு, ஹஸ்பண்ட் இறந்து போனது, குழந்தைங்களோட படிப்பு, அவங்களோட திறமை, அவங்களோட மேல் உயரதிகாரியாக அந்த வேலையில் இருக்காங்க. அதை விட முடியாது. இன்றைக்கி பிரெட் வின்னர் அவங்க தான் குடும்பத்துக்காக. அப்போ அங்கேயும் எக்ஸ்ட்ரா அவருக்கு பசங்க 2 பேரும் அடோலசன்ட் ஏஜ் கண்ட்ரோல் பண்ண முடியல. பசங்களோட ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையோட ஸ்ட்ரெஸ்ஸு, ஆரோக்கியத்தோட ஸ்ட்ரெஸ்ஸுன்னு அந்த அம்மா அப்படியே ப்ளோட் ஆகிட்டாங்க. அப்போ என்கிட்ட வரும்போது வருத்தத்தோடு சொன்னாங்க, ஐ ஹவ் ட்ரைடு எவ்ரிதிங் டாக்டர், நத்திங் ஒர்க்ட் ஃபார். என்னோட துரதிர்ஷ்டமானு எனக்கு தெரியல, நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை, நான் இருக்கலாமா சாகலாமான்னு டெய்லி போராடுறேன். என்னோட குழந்தைகள் கொஞ்சம் மேலெடுத்து வர வரையிலும் நான் அதை இருந்து தான் ஆகணும், ஆனால் என்னால் இருக்க முடியல, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நான் டீடாக்ஸ் தான் சொல்லி கொடுத்தேன். அவங்க உடம்பு பித்த உடம்பு, அதை பரிசோதித்து பார்த்து அவங்களுக்கு முதல் நாள் 30, அடுத்து 45, அடுத்து 60, அடுத்து 75, அடுத்து 90, கடைசியாக 105 மில்லி நெய் மருந்தை கொடுத்து பிறகு பேதிக்கு மருந்து கொடுத்தேன். ஒரே வாரத்தில் பார்த்தீங்கன்னா 14 கிலோ எடை குறைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய ஃபிசிஷியனோட அட்வைஸ் படி கரெக்டாக 6 மாத காலம் ஒவ்வொரு முறையும் இந்த பேதிக்கான சிகிச்சையை முறையாக பண்ணி கொடுத்தேன். முதல்ல செஞ்சது தான் லாங் பேதி. அதுக்கப்புறம் மா இலை, கொய்யா இலை, வேப்ப இலை, கஷாயம் போட்டு 10 மில்லி நல்ல விளக்கெண்ணெய் போட்டு சாப்பிட்றது தான். ஸோ இந்த ப்ராசஸ் 6 மாதம் முடியும் போது பார்த்தீங்கன்னா அவங்க 43 கிலோ எடை குறைஞ்சிருந்தாங்க.
இதில் என்ன பியூட்டினா, நீங்கள் ஒரு 100 கிலோ எடையிலிருந்து ஒரு 10 கிலோ குறைச்சிங்கன்னா உங்கள் தசைலாம் அப்படியே தொலைன்னு ஆயிரும், பார்ப்பதற்கே விகாரமாக நம்ம மாறிடுவோம். ஆனால் உங்கள் ப்ராப்பராக அந்த ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோக்காலில் இருந்து குறையும் போது உடல் அப்படியே சுருங்க ஆரம்பிக்குமே தவிர கரையாது. உடம்பு சுருங்க ஆரம்பிக்கும் போது ஷேப்லெஸ்ஸாக இருந்த உடம்பு கூட மீண்டும் ஷேப்பாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். ஸோ என்னோட ஃபேவரெட்டு 5th டீடாக்ஸ் தான். யாரெல்லாம் இன்றைக்கி எடையோட போராடிட்டு இருக்கீங்க, யாருக்கெல்லாம் எடை குறையணும், ப்ராப்பர் டீடாக்ஸ் பண்ணுங்கள். 6 நாள் முறையான உணவு முறை, 7ஆம் நாள் பேதிக்கான மருந்து, 8லிருந்து 14ஆம் நாள் வரை மீண்டும் முறையான உணவு முறை. வருஷத்துக்கு ஒரு முறை எடுங்க, உங்களோட எடையே மாறி போகிறத பார்க்க முடியும். மதுரையிலேருந்து ஒரு ஆடிட்டர் அவங்க பொண்ணை கூட்டிகிட்டு வந்தார். சேம் ஹிஸ்ட்ரி, ரொம்ப ஃபேட்டு, பீரியட்ஸ் நார்மலாக இல்லை, முகத்தெல்லாம் முடி வளர்ந்துருக்கு, மேரேஜ் பண்ணணும். அவங்களும் ஆடிட்டிங் முடிச்சிருக்காங்க, அவங்களும் ஆடிட்டராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டீடாக்ஸ் கரெக்டாக மதுரை மருத்துவமனையில் என்னை சந்தித்தாங்க, டீடாக்ஸ் கொடுத்தேன். டீடாக்ஸ் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பொலிவு இருந்தது. பிறகு யோகா, மற்ற சிகிச்சைகள், மற்ற வாழ்வியல் முறைகளை கரெக்டாக கொடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க எடை ரொம்ப வேகமாக குறைஞ்சது. 90 kgs வந்துட்டாங்க ஒரு 1 year டைமில். எதுக்கு சொல்கிறேன்னா, எடை குறைப்புங்கிறது வேகமாக வரணும், நான் 3 மாதத்தில் 25 கிலோ குறையணும், 4 மாதத்தில் 40 கிலோ குறையணும், அதெல்லாம் செய்யக்கூடாது. உடலில் பாதிப்பு வரும். செய்ய முடியாதுன்னு இல்லை, செய்யக்கூடாது. அப்போ இந்த மாதிரி ப்ரோட்டோகால் நீங்கள் செய்யக்கூடிய வாக்கிங்லேருந்து, தண்ணீருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்திலிருந்து, உடல் கழிவு நீக்குவதற்கான முக்கியத்துவம் வரை ப்ராப்பராக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும்னா மிகப்பெரிய அளவில் உடல் எடை குறைந்து போவது மட்டுமல்ல, நம்மளோட ஆரோக்கியம் பெரிய அளவில் மேம்படுவதை பார்க்கலாம். இன்றைக்கு நம்மில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால் என்ன தெரியுமா? இந்த முயற்சியை தொடர் முயற்சியாக எடுக்காமல் இருப்பது தான். நிறைய பேர் என்கிட்டயும் சொல்லுவாங்க, நான் அந்த ட்ரிங்கை வாங்கி குடித்தேன், 6 மாதம் குடித்தேன், 30 கிலோ குறைஞ்சேன், அதுக்கப்புறம் 30 கிலோ குறைஞ்சிட்டோமேன்னு சொல்லி அவங்க அட்வைஸே இல்லாமல் நான் நிறுத்திட்டேன், திருப்பி 6 மாதத்தில் இதே 30 கிலோ அதிகமாச்சு. கன்சிஸ்டண்ட்டாக முயற்சி பண்ணுங்கள். 5000 ஸ்டெப்ஸ் நடங்க, ஹாட் வாட்டர் தெரப்பி பண்ணுங்கள், உணவில் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து நொறுங்க தின்றால் 100 வாழ்வுங்கிற மாதிரி நல்லா நொறுங்கி சாப்பிடுங்க. டீடாக்ஸ்க்கு முறையான ஒரு மருத்துவ ஆலோசனையோட முயற்சி எடுங்க. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்ய ஆரம்பித்தாலே நம்மளோட எடை வேகமாக குறைவதில் மட்டுமல்ல, எடை கூடாமலும் பார்த்து கொள்ளலாம். சார் இதெல்லாம் நீங்கள் சொல்கிறது சரி, இதெல்லாம் செய்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இல்லை, சிம்பிளாக எனக்கு ஒரு பில் சொல்லுங்கள். ஸ்ரீஸ்லிம் மாத்திரைகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன். காலை 3, மதியம் 3, இரவு 3, உணவுக்கு முன்பு 3 மாத்திரைகளை வெந்நீரோடு சாப்பிடுங்க. ஸ்ரீஸ்லிம் சாப்பிடும்போது நமக்கு 5 பெரிய பெனிஃபிட் இருக்கும். நம்மளோட வெயிட் லாஸ் ஆகும், நம்மளோட இன்ச் லாஸ் ஆகும், பாடியோட ஷேப்பில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய செயல்பாடுகள் மாறும், மாத விலக்கு சீராக வர ஆரம்பிக்கும். ஸோ இன்றைக்கு ஸ்ரீஸ்லிம் மாத்திரைகள் காலை 3, மதியம் 3, இரவு 3, உணவுக்கு முன்பு வெந்நீரோடு சாப்பிடுகின்ற ஒரு சிறு பழக்க மாற்றத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோம்னா போதும், பெரிய அளவில் ஆரோக்கியம் மேம்படுவதை பார்க்க முடியும். இன்னைக்கு ஏன் ஒருத்தன் ஒல்லியா இருக்கான் அப்படிங்கிறது காரணம் நமக்கு புரிஞ்சுதா? ஏன் நம்ம குண்டா இருக்கோங்கிற காரணமும் புரிஞ்சுதா? அப்போ குண்டா இருக்க நம்ம ஒல்லியாக மாறணும்னா அதுக்கு எடுக்க வேண்டிய முயற்சிகள் என்னங்கிறத இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னா வீடியோ செக்ஷனில், கமெண்ட் செக்ஷனில் இருக்குது, அங்கே உங்களோட கேள்வியை கேளுங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போது பதில் சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். யாரெல்லாம் முறையான டீடாக்ஸ் பயிற்சிகளை எடுத்துக்கொள்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் எடை கூடாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். டீடாக்ஸுங்கிறது மாயம் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை கிடையாது. டீடாக்ஸுங்கிறது கழிவு நீக்க முறையாக, டீடாக்ஸ் என்பது கழிவு நீக்கத்தின் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவாக இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றும் போது தானாகவே உடல் தன்னைத்தானே புதுப்பிக்கொண்டு தன்னுடைய இயக்கத்தை சீராக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு உடல் எடை மட்டுமல்ல, உடலில் ஏற்படுகின்ற பெரும்பாலான நோய்களை குறைக்கக்கூடிய முயற்சி தான் டீடாக்ஸ் முயற்சி. இதை செய்ய முடியுமான்னு பாருங்கள். இது கேள்விகள் எது இருந்தாலும் கேள்விங்க. இந்த வீடியோவை உங்களோட நெட்வொர்க்கில், கம்யூனிட்டியில், உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில், உங்களுடைய சோஷியல் மீடியா குரூப்பில் ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்கள். உடல் எடையோடு போராடி கொண்டு எதை தின்றாலும் 1 கிராம் கூட எடை குறையவில்லைன்னு வருத்தத்தில் இருக்கக்கூடிய நம்மில் நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்காம இருக்கவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுறது அவங்க வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைப்பது போல நல்ல பயன் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.